ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு திவ்யாவின் கிச்சன். இன்றைக்கி வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற பிளாக் காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ்ன்னு ஆரம்பித்தாலும் எடுத்தோடனே டீ காஃபியை கட் பண்ணுங்கன்னு எங்கே போனாலும் சொல்கிறாங்க. எங்களால் அது முடியாது, அப்போ எங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியாதா அப்படின்னு உங்களில் நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருப்பீங்க. கிடையாது, நீங்கள் பிளாக் காஃபி இல்லை பிளாக் டீ எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இதில் மில்க் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ வந்து உங்களுடைய ஹேபிட் வந்து கண்டினியூவும் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் வெயிட் லாஸும் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து உங்கள் நிறைய பேருக்கு டீ லவர் காஃபி லவராக இருந்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நானும் அந்த மாதிரி தான். இப்போ எத்தனை பேருக்கு உங்களுக்கு காஃபி ரெடி பண்ண போகிறீங்களோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா சொல்லப்போனால் இதில் எந்த ஸ்வீட்டுமே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. பட் எடுத்தோடனே நீங்கள் மில்க் காஃபிலேருந்து பிளாக் காஃபிக்கு வரீங்கன்னா ஸ்வீட் ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணிக்கோங்க. போக போக நம்ம ஸ்வீட் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாம் ஜாகரி ஆட் பண்ணுறேன். ஒயிட் சுகர் ஆட் பண்ணவே கூடாது. நீங்கள் வெயிட் லாஸ்க்காக தான் பிளாக் காஃபி குடிக்கிறீங்கன்னா ஒயிட் சுகர் ஆட் பண்ணாதீங்க. பாம் ஜாகரி இல்லைனா வெல்லம், வேறு ஏதாவது வெல்லம், இது வந்து பனை வெல்லம் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் வந்து கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, அதுவே போதுமாக இருக்கும். தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஃபில்டர் காஃபி பவுடர் ஆட் பண்ண போகிறேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒன்றும் கிடையாது. இன்ஸ்டன்ட் காஃபியை விட ஃபில்டர் காஃபி பவுடர் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நான் வந்து ஃபில்டர் காஃபி பவுடர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் வேணுமோ அவ்வளோ ஃபில்டர் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1.25 ஸ்பூன் வந்து ஃபில்டர் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதோடைய அந்த வாசனையே செம்ம சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு 1.25 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு காஃபி பவுடரை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கொதிக்க வைக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடணும் ஃப்ளேமை. ஏன்னா வந்து ஒரு மாதிரி கசப்பு எடுக்கிற மாதிரி ஆரம்பிச்சிடும் கொதிக்க வச்சிங்கன்னா. அதனால நான் காஃபி பவுடரை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஃப்ளேமை ஆஃப் பண்ணி ஒரு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் காஃபியில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. ப்ரோட்டீன், கால்சியம், அயன், மெக்னீஷியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், வைட்டமின் இ, B6, B2, B3, K, இந்த மாதிரி இதில் இவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. இது சாப்பிட்றதுனால எப்படி வெயிட் லாஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இது 0 கேலரி. சுகர் நீங்கள் ஆட் பண்ணலாம், இது 0 கேலரி. ஸோ வந்து நம்ம வந்து வெயிட் லாஸில் இருக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கும்போது நீங்கள் பிளாக் காஃபி தாராளமாக எடுத்துக்கலாம். உங்கள் உடம்புல இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் இது பேர்ன் பண்ணுறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுது. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல பசியை தூண்டுற ஹார்மோன் பார்த்திங்கன்னா பெப்டைட். அந்த பெப்டைடுக்கு இது ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகிறதால நமக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணும், நம்மளை எப்போவுமே ஆக்டிவாக வச்சுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின் சிஸ்டம் அப்புறம் நர்வஸ் சிஸ்டம் எல்லாத்தையுமே வந்து இது இன்டியூஸ் பண்ணுறதுனால உங்கள் பாடியில் இருக்கிற செல் வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும் இதோடைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் பிளாக் காஃபி குடிச்சிங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ, டீ காஃபி லவராக இருக்கீங்க, எங்களால் ஸ்கிப் பண்ண முடியலன்னா மில்க் இல்லாத இந்த பிளாக் காஃபி வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நானுமே வந்து இப்போ வந்து பிளாக் காஃபி தான் குடிச்சிட்ருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. காஃபியில் கெஃபைன் இருந்தாலும் ரெக்கமெண்டட் லெவல் எடுத்துக்கும் போது எந்த இஷ்யூஸும் வராது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.